ஜிபி 300 பண்ணிட்டு 200 கேஷா தரலாங்களா? இப்போ 500 அடிக்கிறதா என்ன 500 அடிச்சிருங்க. அதான் ஜிபே வந்து 300 200 கேஷா தரேன். புரியல. மொத்தம் ஜிபே 700 போடுறீங்க, ஜிபி வந்து 300 கொடுத்துறீங்கன்னா 200 கேஷா தந்துடுறேன். கேஷா கொடுக்குறீங்க. ஓகே, எப்படி பண்ணாலும் சரி, எங்களுக்கு காசு வந்தா சரி. ஹாய் ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் இஸ்மி காடியா. ஸோ இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திம்பம் vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போதைக்கு நம்ம வீட்டிலேருந்து 32 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் சம்திங் வந்து இருக்குதுன்னு வந்து கூகுள் மாத்தாடி சொன்னாங்க. ஸோ பார்த்துக்கலாம். இந்த லாரியெல்லாம் ஓவர்டேக் அடிச்சுட்டு முன்னாடி போனாலே போதும். காலேஜுக்கு போவோம், கட்டடிக்க மாட்டோம். எழு முருகா. கார்னரிங் ஏறி சீக்கிரம் ஏறி அப்பதான் நானும் வரேன். ஓகே गाइस, நான் இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா சார்ஜர் எடுத்துட்டு எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்டா சரசம் பண்றீங்க? வாட்ஸ்அப்ல உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா திம்பம் வந்து 18 கிலோமீட்டர் தான் மாப்பிள்ளையோட கடைக்கிட்டு வரும். என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணாடியம்மன் அம்மன் கோயில் வரல, அது தாண்டினதுக்கப்புறம் தான் திம்பம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கண்ணாடியம்மன் கோயில் வந்து 2 டைம் வந்திருக்கேன். ஸோ திம்பம் வந்து இதே என்னோட ஃபர்ஸ்ட் டைம் போகிறது. ஸோ ரோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் திம்பம் கையே பார்க்குது, கையடி நிற்கத்தான் போய் பார்க்குது. தெரியல பெருசா. கேமரா ஆஃப் பண்ணிக்கே மனசு வர மாட்டேங்குது. பாருங்க
102 ஸ்பீட் பிரேக்கர் கியர் கட் அவ்வளோதான் தாங்க. கோயில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க எப்படி ஒரு அழகா இருக்கு இடம். ஸோ பண்ணாரி அம்மன் கிட்ட ஒரு என்ட்ரன்ஸை போட்டுட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதுதான். ஸோ அங்கே முன்னாடி வந்து வண்டியெல்லாம் நிப்பாட்டுவாங்க. நம்ம அங்கே நிப்பாட்டி சும்மா நம்ம வண்டியை ஒரு காமிச்சிடும். அதுதான் வந்து எலும்பிச்சம்பழம் நசுக்குவாங்க. வண்டிக்கு இப்போதான் காட்டுக்குள்ளேயே என்ட்ரன்ஸ் ஆகிறேன், அதுக்குள்ளே பூச்சி வந்து அடிக்குது டப்புன்னு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் வந்து அப்படியே விண்டை வந்து வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இது வந்து நம்ம சேவோட 4வது இல்லா 5வது ஹில்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஊட்டி மட்டுமே 3 டைம் போயாச்சு, அது கணக்கு வராது. 5வது ஹில் இது மட்டும். திம்பம் வந்து 5வது ஹில். ஃபஸ்ட்டு வந்து கோத்தகிரி, செகண்ட் வந்து குன்னூர் ஒரு டைம் போனோம், வால்பாறை இல்லை இது 4வது ஹில். சாரி. ஸோ நம்ம சேக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 4th ஹில் டைம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோத்தகிரி போனோம், செகண்ட் வந்து குன்னூர் வழியாக ஊட்டி போனோம், அப்புறமா 3வது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வால்பாறை, 4வது வந்து திம்பம். இப்போ திம்பம்ல வந்து தலைவர் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ வேற மாதிரி நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து 5வது வந்து வேற ஒரு இடம், 6வது வந்து லடாக்குன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக லடாக்குக்கே போயிடும். சரிங்க, வேற மாதிரி ஏழையோ ஹானி சிங்கரா இமாலயன் ரைடர் நம்மளை பார்க்குறாரு. ஓ இவன் பெரிய ரைடராக இருப்பான் போலையே. வேற மாதிரி சீரியஸாக சொல்கிறேன், இடம் சூப்பராக இருக்குங்க. என்ன யானைக்கு நான் வந்துருச்சுன்னா தான் பயம். இது வந்து பீகாஸ் இந்த ஆறுலலாம் வராது. ஸோ சொல்ல முடியாது. எனக்கு இந்த எலிஃபெண்ட்டை பார்க்குறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. எனக்கு இந்த ரைடை என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் போதும். சில பேருக்குலாம் இந்த வைல்ட் லைஃப்பை வந்து பார்க்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. எதுக்கு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. என்ன இங்கே ஒரு பிரச்சனைனா, ரோடு நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் இடத்துல பேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே ஜிக்ஜாக்காக ஓட்டிகிட்டு வராங்களே, அதனால் அங்கே கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். இன்னும் பெருசாக ஸ்லோப் வந்து ஏற ஆரம்பிக்கல. ஆனால் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அது என்னது பேட்ச் இருந்தனால வண்டி கரெக்டாக பேட்சில் விழுந்தோன்னா வண்டி ஒரு வாபிள் ஆச்சு. பெரிய பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு பெண்டே இப்படி இருக்கக்கூடாது. இன்னும் கடவுளே, இது கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளேஸ் தான் போல. பார்த்துக்கலாம். கூட பண்ணாரி அம்மன் இருக்கா, கூட நிறைய சாமி இருக்கு, பார்த்துப்பாங்க. பிளான் பண்ணி போறவனுக்கு அவன் தான் தோணும், பிளானே இல்லாம போறவனுக்கு கடவுள் தோணும். பார்த்துக்கலாம். பா வாடா வாடா தம்பி. இது வந்து 3வது பெண்டு. வாவ், எட்ட சீனிக்கா இருக்குங்க.
இங்கே என்னன்னா பெண்டு முடிஞ்சோன்னு இன்னொரு பெண்டு வந்துடுது. மற்ற இடத்துலலாம் அப்படி இருக்காது. இது வந்து எப்படி சொல்ல, ஒரு பெண்டை முடிஞ்சு அடுத்த பெண்டு திரும்பினோன்னே இன்னொரு பெண்டு வந்துடுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் குன்னூர் ஊட்டியில் வந்து பெருசாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாலாம் வந்து பெண்டு இருக்காது, கொஞ்சம் தள்ளி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரிஸ்க்கு தான். ஓட்ட தெரியாமல் ஓட்டுனா வண்டி ஆஃப் பண்ணிடும். எனக்கு இப்போயே காது அடைச்சிக்கிச்சு. இடம் அடிப்பொலி ஆகும். பார்த்துக்கிட்டிங்கன்னா 13வது பெண்டு. இதெல்லாம் மழை காலத்தில் வந்து நீங்கள் மழை காலத்தில் வந்து நீங்கள் தர மாதிரி இருக்கும். ரிஸ்க் ஹாய் ப்ரோ. கோயம்புத்தூர். அப்படிங்களா? எங்கே போகிறீங்க? ஓ அப்படிங்களா? நான் கோயம்புத்தூர். சும்மா ஒரு ரைடு. இட்ஸ் மீ கார்டியான்னு ஒரு சேனல் ப்ரோ. உங்கள் சேனல் பேர்? ராஜ் சோலோ ட்ராவலருங்களா? இன்ஸ்டாகிராம் ஐடி 060. இட்ஸ் மீ ரிக்வெஸ்ட் கொடுக்கண்ணா. ஓகேவா? சரி ப்ரோ, பை ப்ரோ. ஓ யாழைய பார்த்துட்டேன் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். சரிங்க, சரி. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர்னு நினைக்க தோணுது. அதான் அவர் வந்து அப்படி சொன்னாரு. ஆக்சுவலா ஒரு வண்டிக்காரர் வந்து ஏதோ சொன்னாரு, எனக்கு சுத்தமா புரியல. ஒரு வண்டிக்காரர் வந்து ஏதோ சொன்னாரு, எனக்கு சுத்தமா புரியல.
திடீர்னு கிட்ட பார்த்தா எல்லா வண்டி நிக்குது. என்னடா நிக்குது அப்படின்னு பார்த்தா யானை. யாரா மாதிரி cruising on 80ங்க. வேற லெவலுங்க. ஆக்சுவலா இன்னும் அதிகமாக க்ரூஸ் பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் ஸ்பீடு போனால் வந்து அது கொஞ்சம் டேஞ்சர். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஓகேவான ஸ்பீடு. இது கீழே நீங்கள் க்ரூஸ் பண்ணால் அது இன்னும் சூப்பர். பட் நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 80, 90 இதுக்குள்ளேயே தான் வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போங்க. So thanks for visiting again division of Bangalore அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ வெல்கம் டு தமிழ்நாடு. நம்மளுக்கு வந்து தேவையில்லையா? தேவை போயிடும். வெல்கம் டு தமிழ்நாடு கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. நான் இந்த பக்கம் தான் பெண்டு போட்டேன். இந்த பக்கம் பைக்கே தான் பெண்டு போட்டது. சீரியஸாக சொல்கிறேன். நான் இந்த சைடு பெண்டு போட்டு இப்படி எடுக்கிறப்பல பைக்கை திரும்பிடுச்சு ரைட் சைடில். ஐயோ மனுஷங்களை தான் புரிஞ்சுக்க முடியலன்னு பார்த்தா பைக்கையும் புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குதே. ஒன்னோடு மட்டும் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ஸ்ன்னு நினைக்கிறோம். என் லைஃப்ல இப்போ நான் அதிக நேரம் இவன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன். போயிட்டு அவ்வளோதாண்டி தான். அதிக நேரம் இவன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இவனை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். லவ்ல எதுக்கு பண்ணிட்டு இவனையே வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு பறக்குமா நெஞ்சம். கோவை 105 கிலோமீட்டர். இந்த காட்டெருமைங்க அன்னியன் படத்துல வரும்ல அந்த மாதிரி இருக்கு. ஐயா 2 அனிமல் ஸ்பாட் பண்ணிட்டேன். 3 அனிமல். மங்கீஸ். சரி மங்கீஸ் எல்லா இடத்துலையும் ஸ்பாட் பண்ணுறது தான். பட் எலிஃபென்ட் ஸ்பாட்டிங் நல்லா இருந்துச்சு. எலிஃபென்ட் ஸ்பாட்டிங், காட்டெருமை. நெக்ஸ்ட் ஒரு போலார் பியர். போலார் பியர் இங்கே டியரை பார்த்துட்டா இங்கே ரைட் வந்ததுக்கு டியர் பார்க்காண்ட சிறுத்தை. இந்த சிறுத்தை புலி இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். திடீர்னு சிறுத்தை துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வண்டியோட ஸ்டார்ட் ஸ்பீடை 130 தானே. சிறுத்தை 120 வரைக்கும் போகும்பாங்களே, என்ன பண்ணலாம்? சரி பார்த்துக்கலாம். முன்னாடியும் நடந்திருக்கும் போல் ஆக்சிடென்ட்டு. பயங்கரமாக நடந்திருக்கும் போல். செடியெல்லாம் உள்ளேயே வளர்ந்துற அளவுக்கு அப்படியே விட்டு வச்சுருக்கோங்க. நான் கூட இதை புது ஆக்சிடென்ட்டுன்னு நினச்சேன். ட்ராவல் பண்ணீங்க. குரங்கு மரத்து மேலே இருக்குங்க. நான் என்னமோ தொங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தலையை குமிஞ்சிட்டு போகிறேன். பார்த்தா குரங்கு. ஐயோ ஐயோ. நல்ல ஒரு பஜ்ஜி ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா வாழைக்காய் பஜ்ஜி. ஒவ்வொரு கீரை மாற்றி மாற்றி போகிறக்கே கடுப்பாகுது. பா
இந்த அழகான இடத்துக்கு முன்னாடி வேறு என்னங்க இருக்கு? 4th கியர். தேர்ட் கியர்.